இந்த மீனை பத்தி நீங்க கேட்டதுக்கு அப்புறம் ச்சே இப்படி ஒரு மீனா இல்ல சி இப்படி ஒரு மீனான்னு கேப்பீங்க. தோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது பாக்குறதுக்கே கொடூரமா ஏலியன் மாதிரி இருக்கிற டீப் சி ஆங்குலர் ஃபிஷ். இந்த மீன் ஆயிரக்கணக்கான மீட்டர் ஆழத்துல சூரிய ஒளியே படாத இடத்துல தான் வாழும். இது இருட்டிலேயே இருக்கிறதுனால இருட்டுல குருட்டு காக்கா பிடிக்கும்லாம் நினைக்காதீங்க. அந்த இருட்டுல இறைய பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கு. மண்டை மேல கொண்ட மாதிரி ஒரு லைட் வச்சிருக்கும். அதை வச்சுதான் இறையெல்லாம் அட்ராக்ட் பண்ணி பிடிச்சி சாப்பிடும். ஆனா அந்த லைட்டு கூட இதோட சொந்த லைட் இல்ல. போட்டோ பாக்டீரியம் பாஸ்போரியம்னு ஒரு பாக்டீரியாவோட லைட் அது. இந்த பாக்டீரியாக்கு தங்குறதுக்கு இடமும் நியூட்ரியன்ஸும் மீன் தருது, பதிலுக்கு இது லைட் தருது. இது மாதிரி ரெண்டும் மியூச்சுவல் டிபெண்டன்சி, அதாவது பரஸ்பர சார்பு நிலையில வாழுது. அடுத்து வரப்போறது தான் மெயின் மேட்ரு. சோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிருங்க. ஆண் மீனை விட பெண் மீன் 15 மடங்கு பெருசு, அப்புறம் 300 மடங்கு வெயிட் அதிகம். இங்கதான் நம்ம நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா ஆண் மீன் வந்து அவ்வளவு பெருசா இருக்கிற பெண் மீன் மேல ஒரு ஒட்டுண்ணி மாதிரி போய் ஒட்டிக்கும். இப்படி ஒட்டிக்கிட்ட ஆண் மீனோட கண்ணு மூளை உடம்புல இருக்கிற உறுப்புகள்லாம் செதஞ்சு அப்படியே அந்த பெண் மீனை நம்பியே அது மேல ஒட்டிக்கிட்டு அட்டாச் ஆகிரும். இதை விட இன்னொரு மேட்டர் இருக்கு. ஒரு பெண் மீன் அதோட உடம்புல இந்த மாதிரி 8க்கும் மேற்பட்ட ஆண் மீனை வச்சுக்குமா. இப்படி ஒட்டிக்கிட்ட ஆண் மீனுக்கு ஒரே வேலை தான், அந்த பெண் மீனை பிரெக்னென்ட் ஆக்குறது. அதை விடுங்க, ரீசெண்டா ஜனவரி மாசம் கடலோட இருட்டிலேயே இருக்கிற இந்த மீனுங்கள்ல ஒண்ணு கடலோட மேல் பரப்புக்கு வந்துச்சு, அதுவும் பகல்ல. இதனாலேயே நிறைய பேரு அந்த மீன் உடம்பு சரியில்லாம வந்திருக்கலாம், இல்ல கடலுக்கு அடியில எதையோ பார்த்து பயந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னன்னு தெரியல, யாருக்கு தெரியும், இது எனக்கு கண்டென்ட் கொடுக்க கூட வந்திருக்கலாம்.